இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் வாழுவோம். இறைவாழ்விது புது வாழ்விது, இறைவாழ்விது புது வாழ்விது. நற்செய்தி ஒளியாக சமநீதி நெறியாக, நற்செய்தி ஒளியாக சமநீதி நெறியாக. இறை தந்தையில் அகமகிழ்ந்திட, இறையரசில் இக மலர்ந்திட, இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் வாழுவோம். பரலோக தந்தாயும் புகழ் பாடுவோம். புது படைப்பாக எமை மாற்ற அருள் வேண்டுவோம். பரலோக தந்தாயும் புகழ் பாடுவோம். புது படைப்பாக எமை மாற்ற அருள் வேண்டுவோம். வரலாறு புதிதாக உருவாக்குவோம். அதில் வறியோரின் வருங்காலம் வளமாக்குவோம். விடுதலையின் தீபங்களாய் விளிம்புகளே மையங்களாய், விடுதலையின் தீபங்களாய் விளிம்புகளே மையங்களாய், இனி விளங்கிட என்றும் சிறந்திட புது விடியலும் இன்று புலர்ந்திட. இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவினை நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்துவதை அல்லது அடையாளப்படுத்துவதை இயேசுவினுடைய திருமுழுக்கு பெருவிழா நமக்கு உணர்த்துகிறது. இயேசுவைப் போல நாமும் திருமுழுக்கை பெற்றிருக்கிறோம். ஆவியானவருடைய வல்லமையால் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் மனநிலையில் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இயேசு எவ்வாறு இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்தாரோ, அதே போல நாமும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய சொந்த விருப்பங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு திருமுழுக்கினுடைய அந்த 3 தன்மைகளை போதிக்கக்கூடிய பணியை, வழிநடத்தக்கூடிய பணியை, அந்த அர்ச்சிக்கக்கூடிய பணியை பொறுப்புணர்வோடு செயல்படுத்த ஆவியானவருடைய வல்லமையை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூயாவி இறங்கி வர அவரை உம் அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூயாவியாலும் புதுப்பிறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் இதை காண்பர். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 9 முதல் 11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரல் ஒலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள்.
பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சியோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர். கார்முகில்களை தேராக கொண்டுள்ளவர். காற்றின் இறக்கைகளில் பவனி வருகின்றவர். காற்றுகளை தூதராய் நியமித்துள்ளவர். தீப்பிழம்புகளை பணியாளராய் கொண்டுள்ளவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. ஆண்டவரே, வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். பூவுலகம் உமது படைப்புகளால் நிறைந்துள்ளது. இதோ பரந்து விரிந்து கிடக்கும் கடல்கள், அவற்றில் சிறியனவும் பெரியனவுமாக வாழும் உயிரினங்கள் எண் நிறைந்தன. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர்.
என்று இவையெல்லாம் உம்மையே நம்பி இருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகிலடையும். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீ. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. இரண்டாம் வாசகம். புது பிறப்பு அளிக்கும் நெறினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11 முதல் 14. மீண்டும் அதிகாரம் 3, இறை வார்த்தை 4 முதல் 7 முடிய. அன்புக்குரியவர்களே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகின்றது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ அல்லேலூ
அல்லேலூ அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 15 16, மீண்டும் 21 முதல் 22 வரை. மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆனால் என்னை விட வலிமைமிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைவாக பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. உங்களுடைய வீடுகளுக்குள்ளே கஷ்டங்கள் இருக்கிறது. உங்களுடைய சூழல் சற்று பயங்கரமானதாக இருக்கிறது. இருந்தாலும் நாம் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக நம்பிக்கை கொண்டோராய் கடவுளுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் நாம் ஆண்டவரையே சார்ந்திருக்க வேண்டும். ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் மேலும் மேலும் ஆசீர்வாதங்களையும் பெலனையும் தந்து அவர் துன்பங்களை கடந்து செல்ல அவர் ஆற்றலும் பெலனும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த அருமையான நாளில் இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய நாளினுடைய திருவிழாவினுடைய அபிஷேகமான சிந்தனைக்குள்ளே கடந்து செல்கிறோம். இன்று தாய் திரு அவை நம்மளோடு கூட கொண்டாட அழைக்கிற ஒரு காரியம் ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழா. திருமுழுக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய கிறிஸ்தவர்கள் அனைவருக்குமே ஒரு அழுத்தமான அடையாளம் நிறைந்த அழுத்தமான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிற ஒரு விஷயந்தான் இந்த திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கை பற்றி நம்ம நிறைய நேரம் நம்ம அறிய முடியாத நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு உண்மை. பேப்டிசம் வாங்கிட்டீங்களா, ஞானஸ்தானம் சொல்கிறோம், திருமுழுக்குன்னு சொல்கிறோம், பேப்டிசம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இப்படி பல வார்த்தைகளில் சொல்லப்பட்டாலும் இது ஒரு அருட்சாதனத்தை தான் குறிக்கிறது. இந்த அருட்சாதனம் பல வேளைகளில் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர முடியாத நிலையிலேயே நாம் கடந்து போவது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அப்போ இந்த திருமுழுக்கை பற்றி இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள ஒரு காரணியாக இன்றைய விழா அமைந்திருக்கிறது. ஏதாவது ஒரு அக்கேஷன் இருந்தால் தானே நம்ம யோசிப்போம், இல்லாட்டினா சாதாரணமாக நம்ம எதையும் யோசிக்க முடியாது. அப்போது இந்த திருமுழுக்கு இது யாருடைய திருமுழுக்கு இன்றைக்கி அப்படின்னா ஆண்டவரின் திருமுழுக்கு. பாருங்கள், இன்றைக்கி நற்செய்தியில் நம்ம பார்க்குற அந்த காரியம், திருமுழுக்கு யோவான் ஞானஸ்தானம் திருமுழுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் இயேசு வருகிறார். இயேசு என்னை விட வலிமைமிக்க ஒருவர் வருகிறார் என்று திருமுழுக்கு யோவான் முன்னுரைத்துட்டு அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை, அவர் தூய ஆவியால் என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்பதை நமக்கு உணர்த்திட்டு
மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறார். அப்போது இந்த லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரத்தில் வாசிக்கப்படுகிற இந்த வாசகத்தினுடைய பின்னணியிலிருந்து நம்ம யோசிக்கிற போது இங்கே இயேசுவை பற்றிய ஒரு முன்னுரையை லூக்கா நற்செய்தியாளர் வைக்கிறார். அது யாருடைய வாயிலிருந்து வைக்கிறார்? திருமுழுக்கு யோவானே இயேசுவை பற்றி சொல்வதாக அது இருக்கிறது. இயேசுவை பற்றிய அறிக்கையை வெளிப்பட்ட பிறகு இயேசுவினுடைய அந்த செயல்பாடு, அதான் அவர் சொல்லிட்டாரே என்னை பற்றி, இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, இவ்வளோ பெரிய மனுஷன் சொல்லிட்டார்ல, எல்லாரும் கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லாமல் இயேசு தான் செய்ய வேண்டியதை அங்கே செய்வதை நம்ம பார்க்குறோம். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் பாருங்க, இயேசு சாமி தனியாக ஒரு நேரத்தில் போய் திருமுழுக்கு கேட்கல, மக்கள் திருமுழுக்கு பெறும் வேளையில். அப்போ இயேசுவும் போகிறாரு. அப்போ இயேசுவினுடைய அந்த திருமுழுக்கினுடைய அடையாளம் என்பது ஒரு சர்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு திருச்சபை சார்ந்த, நமக்கு ஏற்கனவே அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கிறோம், திருச்சபைனா என்ன? மக்கள் சார்ந்திருக்கிற ஒரு இடம், மக்கள் இணைந்திருக்கிற ஒரு இடத்துக்கு பேர் தான் திருச்சபை. அதை தான் சர்ச்சின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். நம்ம நார்மலாக சர்ச்சுன்னா மாதா சர்ச்சு, அந்தோனியார் சர்ச்சின்னு சொல்லுவோம். நம்ம அது கட்டடத்தை குறிக்கிற ஒரு புரிதல். ஆனால் திரு அவை சர்ச் என்று திருச்சபைன்னு நம்ம எதை சொல்கிறோன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளுக்கு உள்ள, கோயிலுக்கு உள்ளே உட்கார்ந்துருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் தான் திருச்சபை. அதை தான் சர்ச்சுன்னு நம்ம டெக்னிக்கல் டேர்ம்னு நம்ம சொல்லுவோம். அப்படியாக நம்ம உள்ளார்ந்த ஒரு கருத்தியலோடு கூட சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை எந்த இடத்துல மக்கள் கூடியிருக்கிறார்களோ அங்கு தான் என்ன செய்யுது, இந்த திரு அவை கொடுக்கிற திருவருட்சாதனங்கள் நிகழ்த்தப்படுகிறது. இப்போ இங்கே கூட பாருங்கள், மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் என்ன செய்கிறாரு, திருமுழுக்கு பெற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ திருமுழுக்கை இயேசு சுவாமி வாங்கினார். நற்செய்தியாளர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த லூக்கா நற்செய்தி அதை பதிவு செய்திருக்கிறார். அப்போ பாருங்கள், இந்த திருமுழுக்கு, அதனால தான் இன்றைக்கி தாய் திரு அவை ஆண்டவரின் திருமுழுக்கு அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சுருக்கு. இப்போ இந்த கடவுளுக்கு திருமுழுக்கு தேவையா? ஆண்டவருக்கே திருமுழுக்கு தேவையா? இயேசுவின் திருமுழுக்கு அப்படிங்கிற விழாவை நம்ம கொண்டாடலை, ஆண்டவரின் திருமுழுக்கு. அப்போ இயேசு ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், அந்த ஆண்டவருக்கு இந்த திருமுழுக்கு. பாருங்கள், இன்றைக்கி இந்த திருமுழுக்கினுடைய ஆழத்தை நம்ம புரிந்துக்கணுங்கிறதுக்கு இதைவிட ஒரு ஆழமான ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட மாட்டாது. இன்றைக்கி நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. குழந்தைகள்கிட்ட நான் கேட்பேன், எப்பா நீங்கள் திருமுழுக்கு வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னா குட்டி பிள்ளைங்களுக்கு தெரியாது, இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கல. நம்ம வீடுகளில் எத்தனையோ விஷயத்தை பேசுகிறோம். நீ பேப்டிசம் வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் திருமுழுக்கு வாங்கினீங்க, நீங்கள் வாங்கினப்போ அழுதிங்க, நீங்கள் இப்படி தான் செஞ்சீங்க அப்படின்னு நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு செய்தி உள்ளே போகும், நம்ம திருமுழுக்கு வாங்கிட்டோம். அந்த திருமுழுக்குங்கிற வார்த்தை ஒரு ஒரு அபிஷேகிக்கிற ஒரு வார்த்தை. அபிஷேகம் அப்படின்னு நிறைய பேர் வார்த்தையில் வெளியில் சொல்கிறாங்க. அதை நான் ஒப்பீடு செய்து பார்க்குற போது இதை தான் நான் பார்க்குறேன். இதை அபிஷேகம் வாங்கிட்டியா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நம்ம ஆட்கள் கத்தோலிக்க திருவையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அபிஷேகம்னா என்னென்னு புரியாது. அபிஷேகம்னாக்க ஏதோ சம்திங் பவர்ஃபுல்லாக இறங்கி வரப்போகுது அப்படின்னு. இப்போ நாங்கள் குருப்பட்டம் வாங்கும்போது எங்களுடைய ஆயருக்கு முன்னாடி போய் நின்று நாங்கள் அபிஷேகம் வாங்குகிறோம். அந்த அபிஷேகம்ங்கிற வார்த்தை குருக்கள் கன்னியர்கள் அப்படி தான். எங்களுக்கு கன்னியர்கள் கூட கிடையாது, அவங்க கூட ஆர்டினேஷன் கிடையாது. அதனால் குருக்கள் ஆயர்கள் இவங்க தான் அபிஷேகிக்கப்படுறாங்க. பழைய வார்த்தை இது அந்த அபிஷேகம் அப்படிங்கிறது. இப்போ இன்னும் ஆழமாக பார்த்தோம்னாக்க இந்த அபிஷேகம் கடவுளிடமிருந்தே வந்ததுன்னா அதுக்கு பேர் அபிஷேகம் தானே. இதைத்தான் மற்ற வெளியில் இருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இது கத்தோலிக்க முறையில் இருக்கிற நம்பிக்கையாளர்களுக்கு இது புரியாததுனால பேப்டிசம் வாங்கியிருக்கியா, திருமுழுக்கு வாங்கியிருக்கிறியான்னா ஓகே ஆமாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிடுவாங்க. நீ அபிஷேகம் வாங்கியிருக்கிறியா அப்படின்னு கேட்டாக்க அவங்க பார்த்துட்டு எங்கள் ஃபாதர் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படி சொல்லுவாங்க. எங்கே போகிறோம், அந்த கோயிலுக்கு போகிறோம், ஃபாதர் என்னென்னமோ சொல்கிறாரு, எங்கேருந்து அபிஷேகமாக எங்கே அவர் ஜெபிக்கிறார், எங்கே அபிஷேகம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு என்ன செய்கிறோம், பின்வாங்குகிறோம். இல்லை, இதைத்தான் அவங்க கேட்குறாங்க. திருமுழுக்கு வாங்கியிருக்கிறியான்ற வார்த்தை அவங்களுக்கு பெருசாக இல்லை, அதனால தான் அபிஷேகம் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது கடவுள் அந்த குழந்தையை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு, அதை தான் அபிஷேகம். அபிஷேகம்னா என்ன? இப்போ எங்களுக்கு என்ன அபிஷேகம் ஆயர்கிட்ட கிடைக்கும் போது நாங்கள் என்ன குதித்து ஆடி ஒரு ரவுண்டு சுற்றி வந்தால் உழுவுறோமா கீழே, இல்லை ஏதாவது பரவச நிலை அடைகிறோமா? இல்லையே.
நாங்கள் வார்த்தைப்பாடு கொடுக்குறோம். அந்த வார்த்தை கொடுக்கும்போது எங்கள் மீது எங்களுடைய கரங்களிலே அந்த பரிசுத்தமான எண்ணெய் பூசப்பட்டு அந்த எண்ணெய் அந்த வார்த்தைகளை நாங்கள் உச்சரிக்கிற போது எங்களுக்காக அவர்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது எங்கள் உள்ளுக்குள்ளே அந்த அபிஷேகம் வந்து நிறையுது. இதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க, இதை நம்புறீங்க. அப்போ எங்களை குறித்து நீங்கள் இந்த நம்பிக்கை வைக்கிற போது நீங்கள் அந்த திருமுழுக்கு வாங்குறப்போ குழந்தை என்கிற அந்த அடையாளத்தில் அந்த அபிஷேகம் கடந்து வருதுங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை. அப்போ பாருங்கள், இது ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார் அப்படின்னா நம்ம அடியவர்கள் நமக்கெல்லாம் இது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத உணர்த்துறார். அதனால் கடவுளுக்கே இந்த திருமுழுக்கு தேவை அப்படின்னு நம்ம ஏன் கடவுளுக்கு இது தேவையா? கண்டிப்பாக அவருக்கு அது தேவையில்லை. ஏன் அவர் பெற்றுக்கொண்டார்? அவர் மனித நிலையில் இருந்தார். மனித நிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த திருமுழுக்கு என்பது ஒரு கட்டாயமான ஒரு காரியம், ஒரு அடையாளம். அது வந்து நம்ம ஒரு விஷயத்தை கடந்து செல்கிறோம் என்பதை, ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளம். அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த செய்திகளுக்குள்ளே. அப்போ இயேசுவே இந்த திருமுழுக்கை பெற்றிருக்கிறாருன்னா எனக்கு இது வேணுமா வேணாமா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அதனால தான் ஒருவர் மனம் மாறுறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா உடனே நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, திருமுழுக்கு நீங்கள் பெறணும். இப்போ என்கிட்ட இங்கே எங்களுடைய அருங்கொடையில் நிறைய விசுவாசிகள் வருவாங்க. நிறைய பேர் இயேசுவை விசுவசிப்பாங்க ஒரு சிலர். ஆனால் அவங்க திருமுழுக்கு நானும் பெறலை, ஆனால் 20 வருஷமான ஆண்டவரை நம்புகிறேன், விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே ஏதோ ஒரு குறை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க நம்புறதும் விசுவசிக்கிறதையும் அவங்க என்ன செய்யணும்னா இந்த செயலில் வெளிப்படுத்தணும். இந்த செயலைத்தான் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். அப்போ இந்த மூவொரு தெய்வத்தினுடைய பெயரால், தந்தை மகன் தூய ஆவிங்கிற இந்த மூவொரு தெய்வத்தினுடைய அடையாளத்தின் பேரில் அந்த திருமுழுக்கை நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் மிக தெளிவாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். அப்போ அவங்களும் போய் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பெயரால் அநேகருக்கு இந்த இறை செய்தியையும் அந்த திருமுழுக்கு கொடுக்குற அபிஷேகத்தையும் கொடுக்கணும். அதை சொல்லிக் கொடுங்க. இதோ உலக முடிவுரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். இதெல்லாம் செய்தீங்கன்னாக்க நான் உங்களோட இருப்பேன். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது இதை செய்கிற போது கடவுள் என்ன செய்கிறாரு? நம்மளோட இருக்கிறாரு. அப்போ இந்த திருமுழுக்கினுடைய அடிப்படை அடையாளம் ஒரு குழந்தையோட கடவுள் தங்குகிறார் என்பதற்கு இந்த மத்தேயு 28:20 நம்ம பார்க்குற உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிற வார்த்தையை உறுதி செய்கிற ஒரு அருள் அடையாளம் இந்த புகுமுக, அதாவது அதாவது புதுசாக ஒரு குழந்தை வந்து உள்ளே வரக்கூடிய ஒரு அறிமுகமாகிற, திருச்சபைக்கு அறிமுகமாகிற ஒரு அருட்சாதனமாக இதை பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்ம வேகமாக இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். பாவத்தை அறிக்கையிடு மத்தேயு 3:6 ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். அப்போ திருமுழுக்கு பெறுதல் என்பது எதனுடைய அங்கே என்ன வெளிப்பாடு அப்படின்னா, பாவத்தை அறிக்கை செய்கிறது. அப்போ அங்கே போகிறவங்க எல்லாமே என்ன செய்கிறாங்க? நான் பாவி என்கிற நிலையை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதை உலக அறிய அறிக்கை செய்கிறாங்க. அங்கே நின்றவங்கள்ட்ட நீ பாவி, கடவுளுக்கு முன்னாடி நீ பாவம் புரிந்திருக்கிற, நீ மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னால் இறங்கி வா. அப்போது முதல்ல ஏற்றுக்கணும்ல. நான் பாவின்னு ஏற்றுக்கிட்டா தானே நான் மன்னிப்பு கேட்க முடியும். நான் பாவமே செய்யலைன்னா. அதனால் பரிசேயர்கள்லாம் வரல, அவங்களாம் தங்களை பாவின்னு ஏற்றுக்கொள்ளலை அவங்க. அப்போ எளிய மக்கள்லாம் உள்ளே வந்தாங்க. அடுத்தது பாருங்கள், மத்தேயு 3:7 சொல்லுது, பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? பாருங்கள், பரிசேயர் சதுசேயரும் வந்திருக்கிறாங்கங்கிறதுக்கு இதுக்கு ஒரு மத்தேயு 3:7 ஒரு அடையாளம் இருக்கிறது. அவங்களும் வந்து இந்த திருமுழுக்கை பெற்றிருக்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு பாருங்கள், வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? இப்போ இதை யோசித்து பார்க்கும்போது இந்த திருமுழுக்கினுடைய அபிஷேகம் என்ன செய்யுதுன்னா, வரப்போகிற தீமையிலிருந்து தப்பிக்க நமக்கு ஒரு வழியாக இருக்கிறது. அப்போ திருமுழுக்கு பெறாத நிலையில் இருக்கிறவர்கள் அந்த தீமையை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க தெரியல. அப்போ திருமுழுக்கை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு தப்பிக்கிற ஒரு வழியாக இது இருக்கிறது. ஏன்னா திருமுழுக்கு வாங்கிட்டால் நம்ம அப்புறம் எல்லா பாவமும் செய்யலாமானா இல்லை. அந்த திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் கடவுளோடு இருக்கிறாங்க, கடவுள் அவங்களோட இருக்கிறாரு, அவங்கள என்ன செய்கிறாரு? அவர் வழி நடத்துகிறாரு.
அப்போ திருமுழுக்கினுடைய அபிஷேகம் கடவுளுடைய அந்த வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். தீமையிலிருந்து தப்பிக்க வழியை சொல்லிக் கொடுக்கும். அப்போ இந்த அபிஷேகமான ஒரு காரியத்தில் இருக்குது. மத்தேயு 3:11 பாருங்கள், நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிளியராக திருமுழுக்கு யோவான் சொல்கிறாரு, மனம் மாறுவதற்காக. அப்போ திருமுழுக்கு அப்படிங்கிறதுனுடைய அழைப்பே என்னென்னா, அந்த அடையாளம் என்னென்னா மனம் மாறுதல். மனம் மாறுதனுடைய அடையாளம் தான் இந்த திருமுழுக்கு. அப்போது இந்த அடையாளத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். இப்போது நம்மளுடைய இந்த திருமுழுக்கினுடைய இன்னும் ஆழமான இறையியல் இதெல்லாம் இருக்குது, சிந்தனைகள்லாம் இருக்குது. நம்ம குறுகிய நேரமாக இருக்கிறதுனால அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம். குழந்தை திருமுழுக்கு. நம்மளுடைய கத்தோலிக்க திரு அவையில் குழந்தை திருமுழுக்கை பற்றி நம்ம பேசுகிறது உண்டு. இப்போ நம்மளுடைய திரு அவை என்ன அதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்கிறது, நம்மளுடைய கத்தோலிக்க மறைக்கல்வி இயல், கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், அது என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். 1250 1250வது எண்ணில் பார்ன் வித் அ ஃபாலன் ஹியூமன் நேச்சர், அதாவது ஒரு நம்ம பிறக்கும் போதே ஒரு பாவ நிலையில் நம்ம வந்து ஒரு கீழே தள்ளப்பட்ட ஒரு நிலையில் தான் நம்ம பிறக்கிறோம். அண்ட் டெயின்டட் பை ஒரிஜினல் சின், அந்த ஜென்ம பாவம் என்கிற கரை படிந்த ஒரு நிலையில் இருக்கிறோம். சில்ட்ரன் ஆல்சோ ஹாவ் நீட் ஆஃப் த நியூ பர்த் இன் பேப்டிசம் டு பி ஃப்ரீடு ஃப்ரம் த பவர் ஆஃப் டார்க்னஸ். இந்த இருளிலிருந்து அந்த குழந்தைகள் என்ன செய்யணும், விடுவிக்கப்படணும். அண்ட் brought into the realm of the freedom of the children of God, கடவுளின் பிள்ளைகள் என்கிற அந்த சுதந்திரமான நிலைக்குள்ளே அவங்கள கொண்டுட்டு வரணும். டு விச் ஆல் மென் ஆர் கால்டு, இதுக்கு தான் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்குத்தான் இந்த திருமுழுக்கு, குழந்தை திருமுழுக்கு கொடுக்கப்படுது. குழந்தையிலேயே அது வந்து ஒரு 10 வயசு போகட்டுங்க, அது வரைக்கும் பாவ நிலையில் இருந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அது ஒரு 20 அது அறிவு வந்தோடனே நம்ம அதுக்கு கொடுத்துக்கலாம். அது அப்போ அறிவு எப்போ வரும்? நம்ம இப்போ பார்க்குறோம், சில பேருக்கெல்லாம் எவ்வளோ வயசானாலும் அறிவு வரதில்லை. அப்போ அறிவு நிலை வெட்டினா தான் நம்ம கொடுப்பேன் அப்படின்னா சில பேருக்கு கொடுக்கவே முடியாது. அப்போ இந்த குழந்தை ஞானஸ்தானம், அந்த இருள் சூழ்ந்த நிலையில் அந்த குழந்தை ஒரு நாள் கூட கடந்து போகக்கூடாது. எவ்வளவு விரைவாக அதுக்கு கொடுத்து அந்த குழந்தையை ஒளிக்குள்ளே அழைச்சிட்டு வர முடியுமோ அதை அழைச்சிட்டு வரணுங்கிறது தான் திருச்சபையினுடைய ஒரு ஆசை. இந்த ஆவல் தவறா சரியா, இதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, வயதுக்கு வந்த உடனே முழுக்கு ஞானஸ்தானம், இதெல்லாம் வந்து மற்றவர்களுடைய நம்பிக்கை, நம்ம அதை குறை சொல்லலை, அது அவங்களுடைய நம்பிக்கை. திரு அவை நம்முடைய வீட்டுக்குள்ளே என்ன சட்டம் இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நிற்க விரும்புனீங்கன்னா இந்த வீடு என்ன ஒரு சட்டத்தை கொடுக்குது, நம்மளுடைய தாய் திருச்சபை என்ன சட்டம் கொடுக்குது, அதுக்கு தான் இதெல்லாம் நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். இதெல்லாம் தெரியாமல் வெறுமையாக போய் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், த ஷீர் கிராட்டிடியூஸ்னஸ் of the grace of salvation is particularly manifest in infant baptism. அதாவது எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல், எந்த விதமான அன்கண்டிஷனல் பாருங்களேன், இந்த கிரேஸ் ஆஃப் சல்வேஷன், மீட்பினுடைய அருள் அப்படிங்கிறது இந்த பேப்டிசத்தில், இந்த குழந்தை ஞானஸ்தானத்தில் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் கடவுள் வைக்கிறாரு. இதுதான் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அபிஷேகம். இப்போ நிறைய பேர் கேட்பான், அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த குழந்தை வந்து பதில் சொல்லுமா, அந்த குழந்தை வந்து நீ பிசாசை விட்டு விடுகிறாயா அப்படின்னா விட்டு விடுகிறேன்னு சொல்லுமா, சொல்ல தெரியாதே, அப்போ யாருக்கு கொடுக்குற நீ, அப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இது நாம் வந்து ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்து அந்த குழந்தைக்குள்ளே வைக்கிறது இல்லைங்க. ஆண்டவர் கொடுக்குற அபிஷேகம். ஆண்டவர் வந்து குழந்தையாக இருந்தாலும் அவரால் கொடுக்க முடியும் தானே. வயிற்றில் இருக்கிற கருவில் இருக்கிற குழந்தையை அவரால் அபிஷேகிக்க முடியுது. அந்த சத்தத்தை கேட்டோன்னே மகிழ்ச்சியில் எலிசபெத் அம்மாள் ஆவியில் நிரம்பப்பட்ட பொழுது அந்த மகிழ்ச்சியில் குழந்தை துள்ளியது அப்படின்னா அதை நம்ம பெருமையாக பேசக்கூடிய நாம இப்போ இந்த குழந்தைக்கு கடவுளுடைய அருள் போகாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய திருச்சபையினுடைய புரிதல் என்னென்னா, அதாவது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத ஒரு இரக்கத்தை, அருளை வந்து கடவுள் இந்த இடத்துல வைக்கிறாரு. அதுதான் பேப்டிசம். த சர்ச் அண்ட் த பேரண்ட்ஸ் வுட் டினை அ சைல்டு. திருச்சபையும் தாய் தந்தையரும் மறுக்குவாங்க சைல்டுக்கு என்னத்தை, த ப்ரைஸ்லெஸ் கிரேஸ் ஆஃப் பிகமிங் எ சைல்டு. ப்ரைஸ்லெஸ் கிரேஸ் ஆஃப் பிகமிங் எ சைல்டு. கடவுளுடைய பிள்ளையாக மாறுற விலை மதிப்பில்லாத அந்த அபிஷேகத்தை மறுக்கிறோம். எப்போ? வேர் தே நாட் டு கன்ஃபர் பேப்டிசம் ஷார்ட்லி ஆஃப்டர் பர்த். நீ பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நீ செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அதுக்கு பொறுப்பாளி யாருன்னா பெற்றவங்களும் பொறுப்பாளி. அங்கே நான் ஒரு பங்கு சாமியாராக இருக்கிறேன்னா நானும் ஒரு பொறுப்பாளி. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னா நான் எஸ்கேப். ஒரு பங்கு சாமியார், என்னப்பா அவங்க பிள்ளை பிறந்து 3 மாதம் ஆச்சு, என்ன நீங்கள் இன்னும் பேப்டிசம் கொடுக்கல அப்படின்னு குருவானவர் போய் கேட்கணும்.
அதுதான் அந்த சர்ச்சினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நாங்கள் அங்கே நிற்கிறோம். அப்போ அந்த குருவானவர் வந்து என்ன குழம்பு பார்த்தாங்க ஒன்றும் வரல, அது வந்தால் வரட்டும் போ அப்படின்னு உட்கார்ந்துருந்தாருன்னா என் தலையில் நெருப்பு. அந்த குருவானவர் அந்த மக்களை சரிவர வழி நடத்தத்தானே அங்கே ஒரு வழிகாட்டியாக சாம காவலனாக வைத்திருக்கிறோம், ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ அந்த குருவானவர் மேலேயும் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது, இதை குருக்கள் அறிந்து கொள்ளணும். அந்த குருக்கள் என்ன செய்யணும், அதுக்கு தான் வீடுகளை சந்திங்க, வீட்டில் யார் யார் வீட்டில் என்ன பிரச்சனை, யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, யார் குழந்தை பெற்கிறாங்க, இதெல்லாம் தெரிந்து வைத்துக்கொள்ளணும். குழந்தை எப்படி பிறந்தது, அதுக்கு தான் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம், பிளெஸ்ஸிங் வாங்குகிறோம். அப்போ அந்த குழந்தைகள் பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த அபிஷேகத்தை கொடுக்கணும். கொடுக்கலை அப்படின்னா நாம் என்ன செய்கிறோம், மறுக்கிறோம், மறந்து போகிறோன்னு வார்த்தை இல்லைங்க, டினைன்னு போட்டிருக்கு. யூ டினை எ சைல்டு எ ப்ரைஸ்லெஸ் கிரேஸ் ஆஃப் பிகமிங் எ சைல்டு ஆஃப் காட். விலை மதிக்க முடியாத அந்த அபிஷேகத்தை நீ மறுக்கிற. தாய் தந்தை கொடுக்கலன்னா தாய் தந்தை மறுக்கிற. இப்போ பாருங்கள், திருவை எவ்வளோ அழுத்தமாக இந்த குழந்தை ஞானஸ்தானத்தை பேசுதுங்கிறத பாருங்கள். 12:51 பார்க்குறோம், கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ் வில் ரெகக்னைஸ், கிறிஸ்தவ பெற்றோர்கள் உணர்ந்து கொள்வார்கள், that this practice also accords with their role as nurturers of the life that God has entrusted to them. அதாவது அவங்க பொறுப்பாளிகளாக கடவுள் கொடுத்துருக்கிறார், அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாருங்கிறத ஒவ்வொரு பெற்றோர்களும் இதில் உணர்ந்து கொள்கிறாங்க. நான் எப்போதுமே விளக்கி கூறுறது இதுதான். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு குருவானவராக இவ்வளவு அறிவோடு பேச முடியுது அப்படின்னா என்னுடைய ஆரம்பம் எங்கே, ஏதோ என்னுடைய தாய் தந்தையினுடைய கரங்களில், என் ஞான பெற்றோருடைய கரங்களில் நான் வந்து கிடந்து எனக்காக அவங்க அந்த வாய்மொழி மொழிந்தாங்க பாருங்களேன், அந்த விசுவாச அறிக்கையை எனக்காக அந்த சமூகம் பகிர்ந்தது. இங்கே தான் நம்ம கேத்தலிக் சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தினுடைய அழுத்தத்தை நம்ம பார்க்குறோம். வேறு இப்போ அந்த வயது வந்த உடனே கொடுக்குற அந்த முழுக்கு ஞானஸ்தானம் அதெல்லாம் இதில் அடிபடுது. ஏன் அப்படின்னா என்னுடைய விசுவாசம் என்னுடையது மட்டும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அன்று ஒரு திருச்சபை எனக்காக கூடி வந்தது. என் தாய், என் தந்தை, என் உறவுகள், ஞான பெற்றோர், ஞான தாய் தந்தையர், தொட்டப்பா தொட்டம்மா என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படியெல்லாம் அவங்கெல்லாம் வந்து நமக்காக அவங்க அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்தாங்க, எனக்காக அவங்க பேசினாங்க. இன்றைக்கி நான் அடுத்தவர்களுக்காக நான் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இதில் தான் பாருங்கள் செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வரும், ஃபெய்த் ரிலேஷன்ஷிப். அதாவது நம்பிக்கையினுடைய உறவு நிலை என்பது இங்கே தான் வரும். அவங்க இப்போ நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மாவுக்காக வார்த்தை கொடுத்தாங்க, உங்கள் அப்பா அம்மா அதே விசுவாசத்தை உள்ளே வாங்கி வாழ்ந்து அதை என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் பிள்ளைகள் அதை வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க, உங்கள் பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு அடுத்து அவங்க ஜெனரேஷன் கொடுக்கும். வி ஹவ் அ லீனியன், ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் தொடர்ச்சியே இல்லை, இது என்னுடைய டிசிஷன், நான் தான் முடிவெடுக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாலாம் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. மற்ற திருமுழுக்கில் கூட இருக்கலாம், கூட இருந்து ஜெபிக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த திருச்சபை, நம்ம கத்தோலிக்க திருச்சபை கொடுக்குற இந்த நுவான்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்களேன், இது வேறு சர்ச்சில் கிடையாது. அவங்க இப்போ தனிப்பட்ட அந்த மகனோ மகளோ போய் தன்னுடைய இயேசுவை அவங்க அறிந்து அவங்க அறிக்கை செய்கிறாங்க. இதில் பெற்றோர்களுக்கு என்ன தொடர்பு இருக்க போகிறது? ஒன்றுமே இல்லை. தே ஆர் கோயிங் டு பி எ ஃபெசிலிட்டேட்டர், அவ்வளோதான். they are going to be a spectator, வேடிக்கை பார்க்குறவங்க. வெரி குட், மை சன் இஸ் கெட்டிங் பேப்டிசம், வெரி குட், காட் பிளஸ், அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் என்னுடைய கேஸில், உங்களுடைய கத்தோலிக்க மறையில் திருமுழுக்கை பெற்றிருக்கிறவர்களுடைய கதையில் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய நம்பிக்கை என்பது என்னுடைய மூதாதையருடைய நம்பிக்கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், அதனால தான் இந்த சர்ச் வந்து இந்த 1251 நம்மளுடைய கத்தோலிக்க திருவை மிக அழுத்தமாக சொல்லுது பாருங்கள். த கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ் வில் ரெகக்னைஸ் தட் திஸ் ப்ராக்டிஸ் ஆல்சோ அக்கார்ட்ஸ் வித் their ரோல் ஆஸ் அ நர்ச்சர்ஸ் ஆஃப் த லைஃப் தட் காட் ஹஸ் என்ட்ரஸ்டட் டு them. இதுதான் அந்த 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 அதாவது விசுவாசத்தை கடத்தி கொடுக்கறது, ரிலேன்னு சொல்லுவோம் பாருங்களேன். அன்று இயேசு என்ன செய்கிறாரு, திருத்தூதர்களுக்கு கடத்தி கொடுத்துட்டு போனார், இதை செய்யுங்க. அடுத்து அவங்க திருத்தூதர்கள் அடுத்து ஆதி திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. பாருங்கள், த ஃபெய்த் இஸ் பாஸ் டவுன்னு சொல்கிறோம். கத்தோலிக்க திருவையில் தான் இந்த அருமையான கருத்து வந்து உண்மையாக பார்க்க முடியுது. குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தெரியுமா, இது விதண்டவாதமான பேச்சாக நான் பார்க்கிறேன். அப்படி கேட்குறவங்க வந்து திருச்சபைக்கு வெளியே நிற்கிறோம். நம்ம உள்ளே வந்து யோசிச்சு பாருங்கள். 1252 த ப்ராக்டிஸ் ஆஃப் இன்ஃபன்ட் பேப்டிசம், இந்த குழந்தை ஞானஸ்தானத்தினுடைய இந்த செயல்பாடு இஸ் அன் இம்மெமோரியல் ட்ரெடிஷன் ஆஃப் த சர்ச்.
திருச்சபை ஏதோ நேற்று கனவு கண்டுட்டு இன்றைக்கி நம்ம செய்யலைங்க, ஏதோ நான் விரும்பினேன் அதனால் செய்யணும் இல்லை. திருச்சபை நமக்கு பாரம்பரியத்திலேருந்து, இந்த பாரம்பரியம்னா நான் தாத்தா பாட்டி ஆதி திருச்சபையிலேருந்து இதுக்கான தளங்களை உருவாக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது, அதை எடுத்து கொடுக்குது. அங்கேருந்து தான் இது வந்துகிட்டே இருக்குது. there is explicit testimony to this practice. ஒரு வெளிப்படையான ஒரு சாட்சி இருக்குது. ஃப்ரம் த 2nd century, 2வது நூற்றாண்டிலேயே இதுக்கான அடையாளங்கள் இருக்கிறது. அண்ட் இட் இஸ் குவைட் பாசிபிள் தட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த அப்போஸ்டலிக் ப்ரீச்சிங், அப்போஸ்தலர்கள் ப்ரீச் பண்ண ஆரம்பித்த அந்த காலத்திலிருந்து, when whole households received baptism, infants may also have been baptized. குடும்பமாக ஒரு குடும்பம் வந்து ஞானஸ்தானம் வாங்குறதுன்னா அங்கே குழந்தை ஒன்று இல்லாமல் இருந்திருக்குமா? அப்போ அந்த குழந்தைய மட்டும், நீ குழந்தையா இருக்கிற அதனால் குழந்தைய ஓரமாக வை அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்களா? இல்லை. பாருங்கள், திருத்துதர் பணியில் நம்ம பார்க்குறோம் அந்த அடையாளங்கள் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர், அதன்பின் அவர் எங்களிடம், நான் என் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை இருந்திருந்தா இன்க்ளூடட். 33வது இறைவசனத்தில், அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டி சென்று அவர்களின் காயங்களை கழுவினார், பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். பாருங்கள், எத்தனை இடத்துல இந்த அடையாளங்களை நம்ம பார்க்குறோம். திருத்துதர் பணி 18:8 தொழுகை கூட தலைவருமான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார், கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். அப்போது இங்கே வந்து இவங்க பெரியவங்க மட்டும்தான் பெற்றாங்க அப்படி இந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த 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 செப்பரேஷன்லாம் இல்லை. ஃபேமிலி, த ஹோல் ஃபேமிலி, அப்போது குழந்தைகளும் இதில் இன்க்ளூட் ஆகியிருக்கணும். அப்போ பாருங்கள், இந்த அருமையான இந்த பேப்டிசத்தை பற்றி நம்மளுடைய திரு அவை நிறைய கற்றுக் கொடுக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியாததுனால தான் இன்றைக்கி வெளியில் போய் நின்றுக்கிட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதை தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த திருமுழுக்கில் வந்து 2 காரியங்கள், ஃபெய்த் அண்ட் பேப்டிசம், அதாவது விசுவாசமும் அந்த திருமுழுக்கும் இணைஞ்சு போகக்கூடிய ஒரு காரியமாக பார்க்குறோம். அதை வந்து நம்மளுடைய கத்தோலிக்க மறைக்கல்வியல் 1253 அது மிக அழுத்தமாக சொல்கிறது. பேப்டிசம் இஸ் த சாக்ரமெண்ட் ஆஃப் ஃபெய்த். பேப்டிசம் இஸ் அ சாக்ரமெண்ட் ஆஃப் ஃபெய்த். அது ஒரு குழந்தையாக இருக்கிற நிலையில் எனக்கு வந்து அது முதல் அருட்சாதனம். அது முதல் அருட்சாதனமாக இருந்தாலும் அது வெறுமனை ஒரு அடையாளம் அல்ல, அது ஒரு விசுவாச நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த செயல்பாட்டை வந்து திரு அவை கூடியிருக்கிறப்ப தான் செய்கிறோம். நம்மளுடைய ஈஸ்டர் சமயத்தில் அந்த அடல்ட்டு பேப்டிசம், பெரியவங்க யாராவது பேப்டிசத்துக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள என்ன செய்வோம், அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து தயார் பண்ணி அந்த ஆதி திருச்சபையில் அங்கே கொண்டு வருவாங்க. அப்போல்லாம் வந்து இந்த சைல்டு பேப்டிசம் வந்து ஆரம்ப நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு இருந்தேன். அப்போ யாராவது ஒரு 30 வயசில் 40 வயசில் ஒருத்தர் வராருன்னா, நீ பிறந்துட்ட அதனால் உனக்கு கொடுக்க முடியாது சொல்ல முடியாது. அப்போ அவங்களெல்லாம் அடல்ட்டு. இப்போ கூட நிறைய பேர் யாராவது பெரியவங்க வராங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன்னா அவங்களாம் அடல்ட் பேப்டிசம் கொடுக்குறோம். அவங்களெல்லாம் என்ன செய்கிறோம், நல்லா தயார் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ முழுமையாக கடவுளை பற்றி சொல்லிக் கொடுத்து ஈஸ்டர் சமயத்தில் தான் அவங்களுக்கான அந்த சிறப்பான காரியம் நடத்தப்படுகிறது. அந்த விசுவாச அறிக்கையை சொல்லி எல்லாம் அது ஒரு மெகா ப்ரோக்ராம். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேரத்தின் காரணமாக இப்போல்லாம் என்ன செய்கிறோம், நம்ம அதை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறோம். மற்றபடி முன்னாடியெல்லாம் அது பெரிய சடங்காக நிகழ்ந்தது. குழந்தைகளுக்கு அப்படி இல்லை. இந்த குழந்தைய ஈஸ்டர் வர வரைக்கும் காத்திருக்கவை இல்லை, அது உடனே நம்ம கொடுத்துட்றோம். ஏன்னா அங்கே விசுவாசத்தை அறிக்கை செய்தவங்க தானே அங்கே நம்ம இருக்க போகிறோம். அப்போ பாருங்கள், அந்த பேப்டிசம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ சாக்ரமெண்ட் ஆஃப் ஃபெய்த், ஒரு நம்பிக்கையினுடைய அருட்சாதனம். பாருங்களேன், அது மாதிரி நிறைய கொடுத்துருக்கு. 1254 இதை பற்றி பேசுது, 1255 பேசுது. ஃபார் த கிரேஸ் ஆஃப் பேப்டிசம் டு அன்ஃபோல்ட் த பேரண்ட்ஸ் ஹெல்ப் இஸ் இம்பார்ட்டண்ட். பெற்றோர்களுடைய அந்த பொறுப்பை குறித்து அது பேசுது. நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நான் இப்போது உங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா வரும். கேட்டிகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சுன்னு போட்டு பேப்டிசம்னு போட்டிங்கனாலே எங்கெங்கே கிடக்குதோ எல்லாமே வந்துடும். இந்த நம்பரை போட்டிங்கனாலே 1255 போட்டிங்கன்னா வரும். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், நான் பொய் சொல்லலை. அப்போ பாருங்கள், ஹூ கேன் பேப்டைஸ், இப்போ யார் பேப்டிசம் கொடுக்கறது? தாய் திருவை. பாருங்கள் எவ்வளோ தூரம் ஒரு பெருந்தன்மையாக இருக்குங்கிறத இந்த நிலைகளில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த ஆர்டினரி மினிஸ்டர்ஸ் ஆஃப் பேப்டிசம் ஆர் த பிஷப் அண்ட் ப்ரீஸ்ட் அண்ட் இந்த லாட்டின் சர்ச், நம்மளுடைய இதில் பிஷப் கொடுக்கணும், ப்ரீஸ்ட் கொடுக்கலாம். இந்த லாட்டின் சர்ச் நம்மளுடைய லத்தீன் இதில் ரீதியில் டீக்கனும் கொடுக்கலாம், தியாக்கோன்னு சொல்லக்கூடிய திருத்தொண்டர் கொடுக்கலாம். இன் கேஸ் ஆஃப் நெசசிட்டி, தேவையின் போது, திடீர்னு யாருமே இல்லை, அப்போது எனி ஒன், ஈவன் அ நான் பேப்டைஸ்டு பர்சன்,
பேப்டிசமே வாங்காத நபர் கூட இந்த பேப்டிசம் கொடுக்க முடியுங்கிறது பாருங்கள், திருச்சபை எவ்வளோ தூரம் பரந்த மனநிலையோட. அதுக்காக நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்மளே கொடுத்துடலாம், எதுக்கு அதான் திருச்சபை சொல்லியிருக்கேன் அப்படின்னு வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நான் கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லை, அந்த சூழல் அமைஞ்சிருக்கணும். திடீர்னு ஒரு குழந்தை மறிக்க போகுது, இறக்க போகுது. அப்போ அந்த நேரத்தில் அந்த தாய் ஒரு கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, பக்கத்தில் ஒரு நான் பேப்டைஸ்டு நபர் இருக்கிறார், ஒரு திருமுழுக்கு வாங்காத ஒரு நபர். அப்போ அந்த தாய் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, இந்த குழந்தைக்கு நீங்கள் உங்கள் என்னுடைய விசுவாசத்தின்படி நீங்கள் திருமுழுக்கு கொடுங்க நம்ம ரெக்வஸ்ட் பண்ணால் அந்த நபர் கொடுக்கலாம். பாருங்கள், இது இக்கட்டான அந்த குழந்தைக்கு ஆபத்தான நிலையில் மட்டும்தான் அந்த மாதிரி. அப்போ பாருங்கள், அதை அவங்க சொல்லலை. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இன் கேஸ் ஆஃப் நெசசிட்டி, தேவையின் நிமித்தம், எனி ஒன் ஈவன் அ நான் பேப்டைஸ்டு பர்சன் வித் த ரெக்வயர்டு இன்டென்ஷன், பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அங்கே தேவைப்படுகிற அந்த இன்டென்ஷன், அந்த கருத்து உள்ளத்தில் இருக்கணும். கேன் பேப்டைஸ் பை யூஸிங் த ட்ரினிடேரியன் பேப்டிஸ்மல் ஃபார்முலா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுறேன்னு அந்த 3 வார்த்தையினுடைய ஃபார்முலா சொல்லணும். The intention required is to will to do what the church does when she baptizes. திருச்சபை ஒரு குழந்தையை பேப்டைஸ் பண்ணும்போது எந்த மனநிலையோட அந்த குழந்தைக்கு அந்த பேப்டிசம் கொடுக்குதோ அதே உணர்வோடு அவங்க கொடுக்கணும். இதுதான் ஒரு சின்ன கண்டிஷனை சர்ச்சு உள்ளே வைக்கிது. த சர்ச் ஃபைண்ட்ஸ் த ரீசன் ஃபார் திஸ் பாசிபிலிட்டி. இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியை உருவாக்கி கொடுக்கறதுக்கு சர்ச் ஒரு காரணம் சொல்லுது. என்னென்னா, இந்த யூனிவர்சல் சேவிங் வில் ஆஃப் காட். கடவுள் உலகம் சார்ந்த ஒரு மீட்பு திட்டத்தை வைக்கிறாரு. அந்த நெசசிட்டி ஆஃப் பேப்டிசம் ஃபார் சல்வேஷன். ஒரு பேப்டிசம் அப்படிங்கிறது மீட்பு திட்டத்துக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஓப்பனிங்கை திருச்சபை வச்சுருக்குது. அதனால தான் பாருங்கள், அதனால் யாருமே நான் பேப்டிசம் கொடுக்க முடியலன்னு சொல்லவும் முடியாத அளவுக்கு தாய் திருச்சபை நம்மளெல்லாம் லாக் பண்ணியிருக்கு. யாருமே சொல்ல முடியாது. அப்போ இந்த ஒரு கட்டாயப்படுத்தியிருக்குன்னு சொல்கிறத விட இந்த திருமுழுக்குங்கிற அபிஷேகம் நமக்கு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்குது. பாருங்கள், எவ்வளோ ஆழமான கருத்துக்கள், எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது வீட்டில் ஒரே கூட்டமாக இருப்பாங்க, நம்மளை கேட்பாங்க, என்ன நடக்குது உங்கள் வீட்டில், ஒரே விருந்தாளியாக இருக்காங்க, என்ன ஆச்சு, பாப்பாவுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, எங்கள் பாப்பாவுக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் வைக்கிறோம்னு சொல்கிறது 4வது காரியம். பேர் வைக்கிறோம்னு சொல்கிறது 4வது காரியம். என்னுடைய இதில் என்னுடைய பாயிண்டில் இது 4வது காரியம்தான். முதல்ல என்ன நடக்க போது, அந்த குழந்தைக்கு ஆவியினுடைய அபிஷேகம் கிடைக்கணும். அதுதான் விருப்பம். அதை எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அந்த ஆவியினுடைய அபிஷேகம் அங்கே வரணும்னா அந்த குழந்தை என்ன இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அப்போ அந்த குழந்தைகிட்ட ஒரு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்கிற அந்த ஜென்ம பாவம், அப்படி ஏதாவது தாய் தந்தையிடமிருந்து ஏதாவது உள்ளே போயிருந்ததுன்னா அதெல்லாம் களையப்படணும். அதுக்காகத்தான் முதல்ல அதை நம்ம களையிறோம். ஆக்ஷனில் இது ஃபஸ்ட்டாக இருந்தாலும், பாவத்தை கழுவுறது ஃபஸ்ட்டாக இருந்தாலும், இன்டென்ஷனில் ஆவியானவர் அங்கே வரணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு. அதனால தான் அது முதல்ல வைக்கிறேன். ஆவியானுடைய வருகை, பாவத்தை களைதல், 3வது இந்த திருச்சபைக்குள்ளே இது மெம்பர் ஆகிடுது. த சர்ச் ரிசீவ்ஸ் த சைல்டு. அந்த குழந்தைய திருச்சபை ரிசீவ் பண்ணிக்குது, மெம்பர் ஆகிடுது. அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது தான் புதிய பெயரால் நீ அழைக்கப்படுவாய் என்கிற வார்த்தையின்படியாக அந்த குழந்தை அழைக்கப்படுது. என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, பாருங்கள், இந்த அருமையான காரியத்தை எல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு, திருவை விரும்புது. இன்றைக்கி ஆண்டவருடைய திருமுழுக்கினுடைய அபிஷேகத்தை பற்றி நம்ம பேசுகிற பொழுது 2வது வாசகத்தில் மனிதர் அனைவருக்கும் மீட்பருளும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ, மறுமையில் இல்லை இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். இந்த பேப்டிசம் இல்லைன்னாக்க உங்களுக்கு அந்த பயிற்சிங்கிறது கஷ்டமாக போயிடும். ஏன்னா நான் உங்களோட இருப்பேன்னு சொன்னவர் நம்மளோட இருந்து நமக்கு பயிற்சி கொடுக்குறாரு. இதை செய்யாத, நீ திருமுழுக்கு பெற்ற பிள்ளை, ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பியிருக்கிற பிள்ளை, உன் அபிஷேகத்தை இழந்துடாத. இது வாங்காதவங்ககிட்ட போய் சொல்ல முடியாது, ஏன்னா அது இர்ரெலவெண்ட்டாக தெரியும். அப்போ ஆண்டவர் நமக்கு அந்த ரெலவென்ஸை எங்கே கொடுக்குறாருனா இந்த அபிஷேகத்துக்குள்ளே கொடுக்குறாரு. இந்த வாசகத்தினுடைய பக்கங்கள் வரிகளை எல்லாம் வாசித்து தியானித்து பாருங்கள். முதல் வாசகத்தில் எசையா 40 இதோ கனிமொழி கூறுங்கள், ஆறுதல் கூறுங்கள், என் பிள்ளைக்கு எல்லாம் நல்ல வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாருக்கு இதை சொல்லுவாருன்னா, ஆண்டவர் எப்பொழுதுமே அடித்து கொண்டிருக்கிற கடவுள் அல்ல, ஆசீர்வாதங்களை பொழிந்து நம்மை அரவணைத்து ஏற்றுக்கொள்கிற கடவுள். இதோ இந்த இயேசு ஆண்டவர் நற்செய்தியில் பார்க்குறோம், திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது, தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது.
அப்போ பாருங்க, ஒரு குழந்தைக்குள்ள ஆவியானவர் அபிஷேகம் செய்கிற, ஆவியானவர் இடம் அமர்கிற ஒரு அருமையான நேரம்தான் இந்த திருமுழுக்கினுடைய அபிஷேகமான நேரம். அதனால தான் அந்த திருமுழுக்கு நடக்கும்போது வேடிக்கை பார்க்காம விளையாடாமல் அதை ஒரு முக்கியமான ஒரு அருட்சாதனமாக நீங்கள் கருதி அதை நம்ம உணர்ந்து கொண்டாட வேண்டும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் திருமுழுக்கு பெற்றிருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னைக்கு நீங்கள் திருமுழுக்கு வாங்கினீங்கன்னு? யோசிச்சு பாருங்கள், தேடி பாருங்கள். உங்களுடைய அந்த தேதிகளை நீங்கள் எடுத்து மீண்டும் அந்த நாளை கொண்டாட ஆரம்பிங்க. பர்த்டே கொண்டாடுறது போல் உங்களுடைய பேப்டிசம் டேட்டையும் நீங்கள் கொண்டாடி அந்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி திருப்பலி வச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த திருமுழுக்கு என்பது இன்னும் அதிகமான ஆழமான செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது. பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருக்கிறோம். ஆனால் இதை சொல்ல நேரம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் வாய்ப்புகளை அறிய தருவார். அப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்ட பிள்ளைகளாக, கடவுளை அறிந்து அவரை அன்பு செய்கிற பிள்ளைகளாக, ஏன் இந்த பேப்டிசம், ஏன் இந்த ஞானஸ்தானம், ஏன் இந்த குழந்தை ஞானஸ்தானம், ஏன் எனக்கு இப்படி கிடைக்கணும் என்பதை நீங்கள் அறிந்து ஆண்டவருடைய ஞானத்திலே திளைத்திருக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you. அனைவரும் நாம் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். வரங்களை பொழியும் நாயகனே, எம் கரங்களை குவித்து வணங்கி வந்தோம். உம்மலரடி பணிந்து வாழ்வினை தருவோம். காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது வழியாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினே. அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்ப செய்தி. மேலும் தூயாவியார் புறாவடிவில் இறங்கியதன் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தி. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் முக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது
திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கின் அபிஷேகத்தையும் அதனுடைய ஆழத்தையும் நாம் இறை செய்தியிலே கேட்டு புரிந்து கொண்டிருக்கிறோம். திரு அவையினுடைய வழிநடத்துதலுக்குள்ளாக இந்த திருமுழுக்கின் அபிஷேக வல்லமையோடு கடந்து செல்கிற நம் அனைவரும் பெருமைக்குரிய பிள்ளைகள். ஆண்டவர் இந்த நாளில் அந்த அபிஷேகத்தின் வழியாக உங்களுக்கு கொடுக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களை இந்த வேளையில் இந்த பாடல் வழியாக நாம் கேட்டு மன்றாடி ஜெபிக்கிறோம். தூய ஆவியே, அபிஷேக நெருப்பே, திருமுழுக்கால் இப்போ என்னை நிரப்பும். தூய ஆவியே, அபிஷேக நெருப்பே, திருமுழுக்கால் இப்போ என்னை நிரப்பும். வல்லமையின் ஆவியாரே என் மேலே, வல்லமையின் ஆவியாரே என் மேலே, அருட்பொழிவால் இப்போ என்னை நிரப்பும். அருட்பொழிவால் இப்போ என்னை நிரப்பும். தூய ஆவியே, அபிஷேக நெருப்பே, திருமுழுக்கால் இப்போ என்னை நிரப்பும். தூய ஆவியே, அபிஷேக நெருப்பே, திருமுழுக்கால் இப்போ என்னை நிரப்பும். ஆண்டவர் இப்பொழுது நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிற நேரம். அவர் ஒவ்வொரு நாளும் அபிஷேகிக்க விரும்புகிற ஆண்டவர். இதோ இந்த அபிஷேகத்தை நிறைவாக்கிக் கொள்கிற பிள்ளைகளாக ஆண்டவரோடு நாம் பயணித்து நிறைவை பெற்றுக்கொள்வோம். வாழ்வு தரும் ஜீவ தண்ணீர் ஊற்றாய் எழும்பட்டும். வாழ்வு தரும் ஜீவ தண்ணீர் ஊற்றாய் எழும்பட்டும். துன்பத்தில் தளராமல் நிலைத்து நிற்க, துன்பத்தில் தளராமல் நிலைத்து நிற்க, இரட்சகர் என் வாழ்வில் வர வேண்டும். இரட்சகர் என் வாழ்வில் வர வேண்டும். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி தாரும். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி தாரும். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி தாரும். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி தாரும். தூய ஆவியே, அபிஷேக நெருப்பே, திருமுழுக்கால் இப்போ என்னை நிரப்பும். தூய ஆவியே, அபிஷேக நெருப்பே, திருமுழுக்கால் இப்போ என்னை நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக நெருப்பு எங்களை தொடும்படியாக எல்லா விதமான பாவ கரைகளிலிருந்து நாங்கள் விடுவிக்க பெற்று வந்தது உரிய சாட்சிகளாய் மாற எங்களுக்கு கிருபை செய்கிறாங்க. ஆண்டவரே, நீரே எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற நம்முடைய இரக்கத்தின்படியாக அந்த முழுமையான நிறைவான அபிஷேகம் எங்களுக்குள்ளே கடந்து செல்ல ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். அனைத்தையும் கற்றுத்தாரும் தூய ஆவியே, அனைத்தையும் கற்றுத்தாரும் தூய ஆவியே, அனைத்தையும் நினைவூட்டும் ஞான ஆவியே, அனைத்தையும் நினைவூட்டும் ஞான ஆவியே, அனைத்தையும் கற்றுத்தாரும் தூய ஆவியே, அனைத்தையும் கற்றுத்தாரும் தூய ஆவியே, அனைத்தையும் நினைவூட்டும் ஞான ஆவியே, அனைத்தையும் நினைவூட்டும் ஞான ஆவியே, வரப்போகும் உண்மையை வெளிப்படுத்தும், வரப்போகும் உண்மையை வெளிப்படுத்தும், நிறை உண்மை நோக்கி வழி நடத்தும்,
நிறை உண்மை நோக்கி வழி நடத்தும், நிறை உண்மை நோக்கி வழி நடத்தும், நிறை உண்மை நோக்கி வழி நடத்தும். தூய ஆவியே அபிஷேக நெருப்பே திருமுழுக்கால் இப்போ என்னை நிரப்பும். தூய ஆவியே அபிஷேக நெருப்பே திருமுழுக்கால் இப்போ என்னை நிரப்பும். வல்லமையின் ஆவியாரே என் மேலே, வல்லமையின் ஆவியாரே என் மேலே, அருட்பொழிவால் இப்போ என்னை நிரப்பும், அருட்பொழிவால் இப்போ என்னை நிரப்பும், அருட்பொழிவால் இப்போ என்னை நிரப்பும், அருட்பொழிவால் இப்போ என்னை நிரப்பும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த தெய்வமே, திருமுழுக்கினுடைய ஆழத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்தவரே, இதோ திருமுழுக்கு என்கிற அடையாளம் எங்களுக்கு தேவை என்பதை வெளிப்படுத்தினவரே, இதோ எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக திருமுழுக்கு பெறுகிற பிள்ளைகளின் மீது ஆவியின் வல்லமையை வைத்து அதன் வழியாக எங்களை நீர் என்னாலும் வழிநடத்துகிறவராயிருக்கிறீர். பரிசுத்த தெய்வமே, இந்த திருமுழுக்கினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள், பெற முடியாத பிள்ளைகளும் எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். ஆண்டவரே, எல்லோரும் இதை அறிந்து பெற்று மகிழ்ந்து வாழ பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் மாற கிருபை செய்யும் ஆண்டவரே. பலவீனமாய் நிற்கிற பிள்ளைகள் பலப்படுத்தும் ஆண்டவரே. இதோ நாங்கள் உம்முடைய இரக்க பெருக்கத்தினுடைய நல்ல அடையாளங்களாக விளங்க இந்த திருமுழுக்குக்கு சான்று பகர கிருபை செய்யும். மனமாறுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் அறிந்து இதோ திருமுழுக்கு பெற்றிருக்கிற பிள்ளைகள் மனம் மாறிய நிலையில் உமக்கு உகந்த நல்ல சாட்சிகளாய் விளங்க தேவரீர் தாமே எங்களை தூய ஆவி என்கிற அபிஷேக நெருப்பால் எங்களுக்கு நீர் இதோ திருமுழுக்கு தந்து எங்களை புதுப்பிப்பீராக. இதோ புது படைப்பாக்குகிற திருமுழுக்கினுடைய அபிஷேகத்தை நாங்கள் உணர்ந்து செயல்படவும், அந்த புது படைப்பின் ஆழம் எங்களுக்குள் இருந்து வெளிப்படவும் தேவரீர் கிருபை செய்யும்படியாக இதோ எங்களோடு இணைந்து மன்றாடுகிற எல்லா பிள்ளைகளையும் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கேற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன்,
புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன். உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். 1,000,000 பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன். இளங்காலை பொழுதுந்தன் துதிப்பாடுதே, அங்கு விரிகின்ற மலர் உந்தன் புகழ் பாடுதே. இளங்காலை பொழுதுந்தன் துதிப்பாடுதே, அங்கு விரிகின்ற மலர் உந்தன் புகழ் பாடுதே. அலையோயா கடல் உந்தன் கருணை மனம், வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். அலையோயா கடல் உந்தன் கருணை மனம், வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். ஆதியும் நீயே அந்தமும் நீயே, பாடுகிறேன் உனை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றுகிறேன் உனை இயேசுவே. 1,000,000 பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.